வணக்கம் மேத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி 12th வரலாற்றோடைய பாடப்பகுதியில் அழகு 1, 2, 3 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு 4 பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகளுடைய தேசிய தலைவராக உருவெடுத்த மக்களை ஒன்றறிதல் அப்படின்றத டாபிக். ஓகேங்களா? காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைக்கிறார். இது டாபிக். ஸோ அதுக்கு முன்னாடி தீவிரவாதிகள், தேசியவாதிகள் இவங்கள பற்றி பார்த்தோம். 2வது யூனிட், 3வது யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பிக்கு நம்ம ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு 3-4 பேர் வெறும் எங்களுக்கு யூனிட் டெஸ்ட் மட்டும் 1 and 2 10 வரைக்கும் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஓகே, நாங்கள் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறோம். உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் மட்டும் தனியாக வேணாலும் தனியாக யூனிட் டெஸ்ட் மட்டும் வேணும்னு சென்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபுல் டெஸ்ட் மட்டும் எங்களுக்கு தனியாக வேணாலும் ஃபுல் டெஸ்ட் வேணும் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா காஸ்ட் கம்மி பண்ணி தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. முதல் கேள்விக்கு போகலாம். காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? ஏ. திலகர், பி. கோகுலே, சி. WC பானர்ஜி, டி. MG ரானடே. உங்களுக்கே தெரியும் காந்தியடிகளுடைய அரசியல் குரு அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். இரண்டாவது கேள்வி, தென் ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தி தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் இது. ஸோ 1915களில் காந்தியடிகள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காலேருந்து வருவாங்க. அங்கேயுமே சில புரட்சிகளும் சில சுதந்திரம் கோரியும் சில மக்களுக்கு, லேபருக்கும் விவசாயிகளுக்கும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டங்களில் ஈடுபடுவார். ஸோ தென்னாப்பிரிக்காவில் திரும்பினோடனே காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துகிறாரு. அந்த முதல் சத்தியாகிரக போராட்டம் தொடங்கிய இடம் கேட்டிருக்காங்க. கேடா சத்தியாகிரகமா, தண்டி மார்ச்சா, சாம்பிரானா, பர்தோலி சத்தியாகிரகமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சத்தியாகிரகத்தில் தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. கேடா, தண்டி, சாம்பிரான், பர்தோலி, தண்டி மார்ச் தவிர. ஸோ முதல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1815களில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து முதலாக வெற்றிகரமாக நடத்திய சத்தியாகிரக போராட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிரான் சத்தியாகிரகம். ஓகேங்களா? 18கள் அந்த சமயத்தில் உங்களுக்கு சத்தியாகிரகங்கள், சாம்பிரான் இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ 3வது கேள்வி பாருங்கள். சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? ஸோ உங்களுக்கு தெரியும் 27, 28களில் சைமன் குழு வருவார்கள். கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அது இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் இப்போ ரிவிஷன் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ புதுசாக படிக்கல. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 24-25 டேஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிவிஷன் போயிட்டுருக்க சமயத்தில் இந்த கேள்விக்கு நீங்கள் எத்தனை பேர் பதில் சொல்லலான்னு பார்க்கலாம். சைமனுடைய தூதுக்குழு வந்தப்போ சைமன் கோபேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் தலைவர்களும் தேசியவாதிகள், தீவிரவாதிகளும் கோ பேக் சைமன் அப்படின்ற முழக்கத்தை, அதாவது சைமனை திரும்ப போ அப்படின்ற முழக்கத்தை கூறினார்கள். அதில் தடியடிப்பட்டு, போலீசார்களால் தடியடிப்பட்டு இறந்தவர் யார்? ஒரு முக்கியமான தலைவர். அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தின் பெயர் என்ன? யார் இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். சைமன் கமிஷன் காங்கிரஸ் ஏன் புறக்கணிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அந்த குழுவில் இந்தியர்களே இல்லை. ஓகேங்களா? ஒரு இந்தியர் கூடமே இல்லை அந்த குழுவில். ஸோ அதனால் கோபேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 4வது கேள்வி, இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? அதாவது ட்ரைகலர் ஃப்ளாக்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? நம்மளது மூவர்ண கொடி அசோக சக்கரம் நடுவில் இருக்கும். ஓகேங்களா? தர்ம சக்கரம் 24 கோள்கள் கொண்ட அசோக சக்கரம் இருக்கும். ஸோ அந்த மூவர்ண கொடியை எப்போது ஏற்றினார்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 31, 1921. ஸோ ஒரு நாள் தள்ளனா 1930. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிற ஒரு இயர் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி 1929. 5வது கேள்வி, 1923 மோத்திலால் நேரு மற்றும் சித்தரஞ்சன் தாஸ், அதாவது CR தாஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? உங்களுக்கே தெரியும் ஏன் இவங்க தனியாக கட்சிகள் தோற்றுவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகராறு நடக்க ஆரம்பிக்கும். அந்த தகராறின் காரணமாக இவர்கள் கட்சிகள் தோற்றுவிப்பார்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேருவின் தகப்பனார் அவர்கள் மோத்திலால் நேரு அவர்களும் CR தாஸ் அவர்களும் ஒரு கட்சியை தோற்றுவிக்கிறார்கள். அந்த கட்சியோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ. சுயராஜ்ய கட்சி, பி. கதர் கட்சி, சி. சுதந்திர கட்சி, டி. கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ பாருங்கள், இவர்கள் 2 பேரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சின்னு கேட்டால் நீங்கள் சுயராஜ்ய கட்சின்னு எழுதணும். இல்லை, இன்னொரு கேள்வி, சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லிட்டு சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோத்திலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் அரவிந்த் கோஷ் அந்த மாதிரி கொடுக்கலாம். மேபி சூஸில். ஓகேங்களா? இல்லைனா சுயராஜ்ய கட்சியை மோத்திலால் நேரு அவர்களும் CR தாஸ் அவர்களும் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1923. நேற்றே படிச்சிருப்போம். சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னாட்சி பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ 6வது கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. மேட்ச் த ஃபாலோயிங்.
நாம் சுத்ரா இயக்கம் இந்த கேள்வி வந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி, மேபி டிஆர்பிலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த கேள்வி அப்படியே கேட்டாங்க. 12ஆம் வகுப்புடைய அழகு 4 இருக்கக்கூடிய கேள்வியை அப்படியே டிட்டோடிச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க. நாமசூத்ரா இயக்கம், ஆதி தர்ம இயக்கம், சத்தியசோதக் இயக்கம், திராவிட இயக்கம். ஸோ இதெல்லாம் வந்து எந்த இடத்துல வந்து தோற்றுவிச்சதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து கேள்வி எப்படின்னா, யார் தோற்றுவித்தார்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ யார் தோற்றுவித்தார்கள் அப்படின்றது முக்கியமான பகுதி. நீங்கள் அதையுமே படிச்சுக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நாமசூத்ரா இயக்கம் உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் வந்து நல்லா தெரியும். இது அப்படின்னா திராவிட இயக்கம். ஸோ திராவிடியன் வந்துட்டு எந்த இடத்துல தோற்றுவித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் தான். ஸோ இப்படி வந்து எலிமினேஷன் பண்ணி பாருங்களேன். 4க்கு வந்து 2 எதுக்கு 4க்கு 2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் டிக்கும் இருக்குது. அப்போ பிசி வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ வேறு என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்தியசோதக் இயக்கம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சத்தியசோதக் இயக்கமும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும். ஏன் ஏ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சாரி. ஸோ வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியசோதக் வந்து மேற்கிந்தியாகளில் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் சத்தியசோதக் சபை வந்து யார் நிறுவினார்கள், எந்த காரணத்திற்காக நிறுவினார்கள் அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் அப்படி கிளிக் பண்ணும்போது அவர்கள் எந்த இடத்துல வந்துட்டு நிறைய சீர்திருத்தங்களையும் நிறைய போராட்டங்களையும் புரட்சிகளையும் பண்ணாங்க அப்படின்னு நம்ம வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நாமசூத்ரா இயக்கம் அப்படின்னும் போது கிழக்கிந்தியாகளில் வந்து நடக்குது. ஆதி தர்ம இயக்கம் அப்படின்னும் போது வடமேற்கு, நல்லா வச்சுக்கோங்க, வடமேற்கு நார்த் வெஸ்ட்டில் நடக்குது. ஓகேங்களா? ஆதி தர்மம் வடமேற்கில் நடக்குது. நாமசூத்ரா வந்து கிழக்கு இந்தியாவில் நடக்குது. சத்தியசோதக் இயக்கம் அப்படின்றது வந்து மேற்கு இந்தியாவில் நடக்குது. திராவிட இயக்கம் நம்ம சவுத் இந்தியா தென்னகத்து இந்தியாவில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ 7வது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக. ஸோ இப்போலாம் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் என்னென்னா மேட்ச் த ஃபாலோயிங் வந்து அதாவது பல்வினாக்கள், அதாவது பல்வேறு வினாக்கள்னு சொல்லுவாங்க அதை. ஸோ பல்வினாக்களை வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ மேக்ஸிமம் கேட்குறது கூற்று மட்டும் காரணம் என்ன, காலவரிசைப்படுத்துக, இல்லை மேட்ச் த ஃபாலோயிங், இல்லை ஸ்டேட்மெண்டல் கொஷின்ஸ் இப்படி தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ நமக்கு மிக 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 கம்மியான அளவில் தான் வந்துட்டு வினாக்கள் வந்து எம்சிக்யூ வந்து வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கும் போது எப்படி படிக்க வேண்டும் என்றால் வந்துட்டு அசர்ஷன் ரீசனாக நீங்கள் படிக்கிறது வந்து அப்படி ஃபார்ம் பண்ணி படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி முக்கியமான கேள்வி, நல்லா படிச்சுக்கோங்க. முதல் கேள்வி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. 2வது, நீதிமன்ற விசாரணை இன்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. 3வது பாருங்கள், சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தில் விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது. 4வது, கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகள் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டார். இப்போ இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பார்த்தவொடனே கிளிக் ஆகிருக்கும். ரவுலட் சட்டம் அப்படின்னு வந்து 1919களில் வரும். ஓகேங்களா? ஸோ ரவுலட் சட்டம் 1919 வரும். அப்போ பார்த்தவொடனே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், 2 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பியும் டியும் ஈஸியாக எலிமினேட் பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ எலிமினேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நீதிமன்ற விசாரணை. முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த கேள்வி வேறு எப்படி கேட்பாங்கன்னா, நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க முடியும் என்று எந்த சட்டம் கூறியது, இல்லை எந்த சட்டத்தால் இது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அப்படி வினாக்கள் எழுப்பினாலும் ரவுலட் சட்டம் தான். 2வது பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தசரஸ் நகரம் இருக்குது பார்த்தீங்களா, அம்ரிஸ்டர் இல்லை அம்ரிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்தசரஸ் நகரில் வந்து பிரிட்டிஷ் படையாளர் அவர்களால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடி தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்போ வந்து ஒரு மல்யுத்தம் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மல்யுத்தம் ஆகட்டும், ஏதாவது வந்துட்டு போர் ஏதாவது நடக்கணும். நீங்கள் அந்த காலத்துலேருந்து எப்படி ஒரு டிசிப்ளின் இருக்கும். எப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் நிறைய மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் மூவிஸில், ரொம்ப ஓல்டு மூவிஸில், ரஜினி மூவிஸில் ஆகட்டும். இப்போ வந்து நீங்கள் வாள் சண்டையோ இல்லை மல்யுத்தமாக போகிறீங்க, உங்ககிட்ட அந்த ஆயுதம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட வந்துட்டு சண்டை போட மாட்டாங்க. உங்ககிட்ட ஒரு வாளில் வந்து ஸ்பாடை கொடுத்துட்டு தான் வந்து சண்டை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டிசிப்ளின் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த மக்கள்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு போராட்டத்துக்கான கையில் எதுவுமே இல்லாத, ஓகேங்களா, ஸோ வந்து கத்திகளாகட்டும் இல்லை எந்த ஆயுதங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய நார்மலான மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஆயுதம் எதுவுமே இல்லாமல் இந்த மக்கள்கிட்ட தாக்குதல் ஏற்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப தவறான செயல் தான் அது. ஸோ முதல் பாருங்கள், ரவுலட் சட்டத்தால் வந்துட்டு விசாரணை இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சிறையில் அடைக்க முடியும்னு சொல்கிறாங்க. 2வது, அம்ரிஸ்டர் நகரத்தில் வந்துட்டு
பிரிட்டிஷ் படை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்படும்னு சொல்கிறாங்க. 4வது பாருங்க, கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்று காந்தியடிகள் முன்மொழிவு ஏற்றுக்கொண்டது. நீங்கள் ஆக்சுவலாக இந்த உங்களுக்கு தெரிலனா கூட கல்கத்தா நடைபெற்ற சிறப்பு கூட்டம் உங்களுக்கு எப்போன்னு தெரிஞ்சிருக்கலாம். சரி, ஓகே, இது தெரிலனா சௌரி சௌரா உங்களுக்கு எந்த ஆண்டுன்னு கண்டிப்பாக கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் காந்தி நேரா படிக்கும்போது. அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2வது, அம்ரிஸ்தர் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. 3வது, கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளுடைய முன்மொழிவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ முன்மொழிவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். சௌரி சௌராவில் வன்முறை சம்பவம் காந்தியடிகளால் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது. ஸோ சௌரி சௌரா இன்சிடென்ட் உங்களுக்கே தெரியும். யூபியில் என்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த காரணத்தினால என்ன பண்ணுவாங்க, ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் ஸ்டாப் பண்ணுவாப்புல. சரி பாருங்க, 2143 ஆன்சர். பின்வரும் ஒன்று சரியாக பொருந்தவில்லை. ஓகே, எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பஞ்சாப் துணை ஆளுநர்னு கேட்டிருக்காங்க. தலித் பகுஜான் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், சத்தியாகிரக சபை. ஸோ நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து போகலாம். சத்தியாகிரக சபை ரவுலட் சட்டம் இப்போ தான் முன்னாடி இந்த கேள்வியை பார்த்தோம். சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட சொல்லுவீங்க, பெரியார் அவர்கள். தலித் பகுஜான் இயக்கம் உங்களுக்கே தெரியும், டாக்டர் அம்பேத்கர். ஸோ இது மூணுமே ஈஸியாக தான் இருக்கும். அப்போ எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபோடைய துணை ஆளுநர் டயரா. நல்லா யோசிச்சு பாருங்கள், இவர் தான் கரெக்டானு பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்ரிஸ்டரில் இந்த டயர் அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலா பாக் ட்ராஜடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தெலாம் நடத்துவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணாவே இவங்க வரமாட்டாங்க. ஸோ 9வது கேள்வி பாருங்கள், பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியான தேர்வெடுக்க. ஸோ இங்கே பாருங்களேன், இது ஆக்சுவலாக காலவரிசைன்னு கொடுத்து இவங்க இயர் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் மேபி இன் பிரிண்டிங் மிஸ்டேக் இயர் வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வினாக்களையோ கேள்விகளையோ கேட்கும் பொழுது இந்த மாதிரி இயர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், கேடா சத்தியாகிரகம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1918களில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் 1916களில் ஸ்டார்ட் ஆகும். சாம்பிரான் சத்தியாகிரகம் 17களில் ஸ்டார்ட் ஆகும். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் 1930. ஸோ இப்படி இயர் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இயர் இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் படிச்சு தெளிவாக ரிவிஷனில் இருப்பீங்க. ஸோ முதல் பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கம் 1916களில் வரும். 2வது சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917. கேடா சத்தியாகிரகம் 1918. லாஸ்ட்டு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் 1930. அப்போ இங்குள்ள விடையில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 1, 4. சரி, ஓகே. 10வது கேள்விக்கு போகும். பின் வருவனவற்றுள் எவை சரியானவை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது கரெக்டு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 4 இன்கரெக்ட் எது அப்படின்னு. காந்தியடிகள் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார். ஓகேங்களா? கரெக்டு. வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு வழக்கறிஞர். இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? கரெக்டு. சைமன் குழுவின் முஸ்லீம் லீக் வரவேற்றது. சரி, இது அப்படியே வைப்போம். 4வது போகும். 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். உங்களுக்கே தெரியும் 3 வட்டமேசை மாநாடுகள் நடக்கும் 30, 32, 30களில். அந்த டைமில் கலந்துக்கிற 3 வட்டமேசை மாநாட்டிலையும் அம்பேத்கர் அவர்கள் கலந்து கொள்வார்கள். அம்பேத்கருடன் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் அவர்கள் 3 சத்தியாகிரக, அதாவது 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் கலந்து கொள்வார்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் 10வது கேள்விக்கான விடை கீழே எழுதுங்க. யாருன்ட்டு அம்பேத்கர் கூட யார் ஒருத்தர் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் கலந்துப்பாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர். ஓகேங்களா? அதுக்கு விடை எழுதுங்க. உங்களுக்கு தெரியும் 2வது வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் காந்தியடிகள் கலந்து கொண்டார். அப்போ இதுவுமே கரெக்டு. வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு வழக்கறிஞர். இதுவும் கரெக்டு. காந்தியடிகள் அகமதாபாத்தில் ஒரு ஆசிரமத்தை தொடங்கினார். அந்த ஆசிரமத்தின் பெயர் சபர்மதி. இதுவும் சரியான விடை. அப்போ எது தப்புன்னா சைமன் கமிஷனை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். கேள்விகளும் ஒன்று நம்ம எழுப்பினோம். சைமன் கமிஷனை கோ பேக் சைமன் சொல்வார்கள். அந்த குழுவில் இருந்தவர்கள் இந்தியர்கள் இல்லை, ஒருத்தர் கூட இந்தியர்கள் இல்லை என்ற காரணத்தால் அவர்களை போக சொல்வார்கள். அப்போது பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி முஸ்லீம் லீக் வரவேற்றிருப்பாருங்க. இது தப்பு தானே. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கேள்விகள் கேட்டிருக்கேன். அதாவது சைமனில் போலீஸ் அவர்களால் தடியடி வாங்கி இறந்தவர்கள் யார்? அவர்களுக்கு அந்த இறந்ததுக்காக ஒரு கூட்டம் கூட்டுவார்கள். அந்த கூட்டத்தின் பெயர் என்ன? 3வது கேள்வி 3 வட்டமேசை மாநாடுகளிலும் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் யாருன்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இந்த கொஷின்ஸில் தான் வர வாய்ப்பு இருக்குது. 11வது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை எது? இதில் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தீங்களா, அது எது உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட்டு பாருங்க, பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தலா? அரசு வழங்கிய பட்டங்களை திரும்பி அளித்தலா? உண்ணாவிரதங்கள் கடைப்பிடிப்பதை எதிர்த்தலா? அரசுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடுதலா? உங்களுக்கே தெரியும் காந்தி அவர்கள் வந்து எப்படின்னா, அகிம்சை முறையில் நான் வயலன்ஸ்ன்னு சொல்வார்கள். அந்த முறையை பயன்படுத்தி தான் வந்துட்டு பிரிட்டிஷார்களை வெளிய அனுப்பணும் அப்படின்னுவார்கள். அதுக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து ஃபார்வர்ட் இவர் இருக்கார் பார்த்தீங்களா? நேதாஜி அவர்கள் வந்து இவர்களுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. இல்ல நம்ம வந்து நீங்க ரத்தம் குடுத்தா நான் வந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி குடுக்குறேன் அப்படின்ற ஒரு பாலிசிய வந்து கையில எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது காந்தியினுடைய பாலிசிய மேக்ஸிமம் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அரசுக்கு எதிரான சதி வேலைகள்ல வந்து ஈடுபடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அது தவறு. ஓகேங்களா? உண்ணாவிரதத்தை ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அகிம்சை, உண்ணாவிரதம் 2மே காந்தியோட முக்கியமான ஒரு கிளாசிக் எப்படி சொல்றது? ஒரு அவருக்கு வந்து ஒரு சிக்னேச்சர்ன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்றது? சிக்னேச்சர் மாடல் அவருக்கு வந்து இதான் அவருடைய சிக்னேச்சர். உண்ணாவிரதம் இருக்கிறதும், நான் வயலன்ஸ் கடைப்பிடிக்கிறதும். ஸோ அப்ப இதுவுமே இல்ல. மீதி 2 பாருங்க. அந்த ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடிகள் வந்து ரவீந்திரநாத் தாகூர் ஆகட்டும், மற்ற சிலராகட்டும் நெறைய பட்டங்கள் நைட்வுட் பட்டங்களோ, சில பட்டங்கள் செற்பட்டங்களோ வந்து வழங்கப்பட்டிருக்கும். அந்த பட்டங்களை ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடிக்கு பிறகு திரும்பி அளித்தார்கள் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப பாருங்க. கரெக்ட்டு. பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல். நீங்க கேட்கலாம், ஏன் வந்து நல்லத்தனம் பண்றாங்க? ஏன் புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, அங்க அதாவது இப்ப கேஸ்ட் பார்த்தீங்களா? அத உள்ள கொண்டு வராங்க. ஆங்கில கல்வியை திணித்து தமிழ் மொழி வந்து சமஸ்கிருதத்தையும் நம்மளுடைய லாங்குவேஜஸ் வந்து அவங்க வந்துட்டு டவுன் பண்ண விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டியானிட்டி ஒரு பக்கம் பரப்பிட்டு இருப்பாங்க. வெஸ்டர்னைஸ் எஜுகேஷன்ஸ் பரப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இத 2த்தையும் என்ன பண்றாங்க? புறக்கணிக்கிறார்கள். 12வது கேள்வி. பி.ஆர். அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மகத் சத்தியாகிரகம். சத்தியாகிரகம்னு காந்தின்னு போட்டுறாதீங்க. மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யாருன்னா வந்துட்டு அம்பேத்கர் அவர்கள். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார். காரணம் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் தப்பு. ஏன்னா வந்து அவர் தலித் மக்களுக்கும் எந்த மக்களும் அதாவது இந்த மக்களுக்கும் வந்துட்டு உதவி செய்தார்கள். ஓகே, உதவி செய்தார்கள் அப்படின்னா அவங்களுடைய முன்னேற்றமாக வந்து உதவி செஞ்சிருப்பாங்க. அவரை பற்றி ஒரு ஜீ தமிழில் வந்து ஒரு வெப் சீரிஸ் கூட வரும். பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது காரணம் வந்து கூற்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அம்பேத்கர் அவர்கள் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார்ன்றது கரெக்டு. ஆனால் முஸ்லீம்களையும் வந்து இந்துக்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு தொடங்கினாரான்னு கேட்டால் தப்பு. அப்போ பாருங்கள், கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. 13வது கேள்வி. 1910 இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. காரணம், இது மிதவாதிகள் அரவணைத்து தீவிரவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கையில் ஒரு பகுதியாகும். செம்மையாக கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கொஸ்டின். ஸோ பாருங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ், இங்கே கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1919 உங்களுக்கே தெரியும் இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமும் மாண்டகு செம்ஸ்வர்ட் ரவுலட் ஆக்ட் இதெல்லாம் வந்து நிறைவேற்றப்பட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதவாதிகள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஓகே, இப்படி வந்துட்டு ஓகே வந்து போராட்டங்கள் வந்து பண்ணலாம், கோரிக்கைகள் வந்து பண்ணலாம், இல்லை வந்துட்டு அவங்கக்கிட்ட அனுமதி பெறலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் தீவிரவாதிகளை அடுத்த உடனே வந்துட்டு நமக்கு வந்து வாழ்வெட்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த தீவிரவாதிகள் வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக் அதிகமாக, அதாவது ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிற மாதிரி வந்து பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண, இவங்க 2 பேர்த்தையும் ஃபஸ்ட்டு பிரிச்சிடணுன்ற மாதிரி, எப்படி பெங்காலை வந்து ஈஸ்ட் வெஸ்ட் தனித்தனியாக வந்து பிரித்தாளும் கொள்கை யூஸ் பண்ணி பிரித்தாங்களோ டிவைன் ரூல் பாலிசியை, அது இதே இடத்துல அப்ளை பண்ணி என்ன பண்ணுறாங்க, மிதவாதிகளையும் தீவிரவாதிகளையும் தனிமைப்படுத்துறதுக்காக பிரிட்டிஷ் வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ளமேட்டிக்கான ராஜதந்திரம் சதி திட்டம் தீட்டுறாங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த 1919களில் வந்து இந்திய கவுன்சில் சட்டமும் ரவுல் சட்டமும் நிறைவேற்றப்பட்டது காரணம்னு கேட்டிருக்கேன். இது 2மே கரெக்டு. கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 14வது கேள்வி பாருங்க. கீழே குறிப்பிட்டுள்ள தலைவர்கள் சுயராஜ்யத்துடன் தொடர்பில்லாதவர் தலைவர் யார்? உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், சித்தரஞ்சன் தாஸ் அவர்களும் மோதிலால் நேரு அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சியின் பேர் தான் வந்து சுயராஜ்ய கட்சி. ஸோ இவங்க 2 பேருமே வர மாட்டாங்க. சத்தியமூர்த்தி அவர்களும் இந்த கட்சியில் இருப்பார்கள். ஓகேங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி அவர்களுமே வந்து கட்சியில் வந்து இருப்பார். அப்போ யாருன்னா ராஜாஜி அவர்கள் தான் இல்லை. 15வது கேள்வி. காந்தியடிகள் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு உங்களுக்கே தெரியும், ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 1930 தண்டி யாத்திரை பயணம் சென்றார்கள். ஸோ நம்ம ஓகே, குறுகிய விடைகளுக்கு வந்துடுவோம்.
வேல்ஸ் இளவரசர் இந்தியாவின் வருகை அமைத்திருந்த விதம் இது. வேல்ஸ் இளவரசர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்தியாவுடைய வருகை வந்து எப்படி அமைஞ்சிருச்சுன்னு கேட்குறாங்க. 1921களில் வேல்ஸ் இளவரசர் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இந்திய மக்கள் அவரை புறக்கணிக்கிறார்கள். நீங்கள் வராதீங்க, வந்தாலும் புறக்கணிப்போன்ற மாதிரி புறக்கணிக்கிறார்கள். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வந்தால் இந்திய மக்கள் அவர்களை புறக்கணித்தார்கள் அப்படின்னு கேட்பாங்க. 1920களில், அதாவது ஒத்துழையாமை இயக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் 21களில் வராருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடு முழுவதும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது பெசன்ஸும் லேபரும் என்ன பண்ணுறாங்க, இந்த வேல்ஸை வந்துட்டு எதிர்க்கிறதுக்காக லேபர்களும் இவங்களாம் வந்து வேலையை ஸ்டாப் பண்ணுறாங்க. இது மட்டும்தான் செய்தார்கள். ஆனால் வேல்ஸுடைய வருகையினால் ஒத்துழையாமை இயக்கம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக, நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 1920கள் நடக்கும், அதோடைய இதுக்காக வந்து 21st வருவார். இன்னுமே ஸ்ட்ராங்காக வந்து ஒத்துழையாமை இயக்கம். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, யாரின் வருகையின் காரணமாக ஒத்துழையாமை இயக்கம் மேலும் வலுவடைந்தது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ யாருன்னு வேல்ஸ் 1921களில் வராரு. லேபரும் பெசன்ஸும் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்திய மக்கள் புறக்கணிக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி பாருங்க. காந்தியடிகள் அவர்கள் சாம்பிரான் சத்தியாகிரகத்தின் போது உடன் சென்ற உள்ளூர் தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜேந்திர பிரசாந்த், உங்களுக்கே தெரியும் யார் ராஜேந்திர பிரசாந்த் சொல்லிட்டு, பிரசிடென்ட் அவர்கள், மற்றும் மஜருல் ஹக். ஓகேங்களா? அந்த பேர் நீங்கள் புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் 12வது புத்தகத்தில் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காந்தி அடிகளுடன் சாம்பிரான் சத்தியாகிரகத்துக்கு கூட சென்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாந்த் அவர்களும் மஜருல் ஹக் அப்படின்றவர்களும் சென்றார்கள். சரி, ஓகே. வேறு யாராவது போயிருக்காங்கன்னா ஆச்சரிய கிருபாலினி. இவங்க வந்து யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான பர்சன் இவங்க. ஆச்சரிய கிருபாலினி அவர்கள் வந்து யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மகாதேவ் தேசாய் மற்றும் உள்ளூர் தலைவர்களுடன் சேர்ந்து காந்தியடிகள் சாம்பிரான் சத்தியாகிரகத்துக்கு போனாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷனில் யாராவது ஒருத்தரை மாற்றி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ராஜேந்திர பிரசாந்த் பதில் வந்து ராதாகிருஷ்ணன் சம்திங் யாரை மாற்றி கொடுக்கலாம். யாருன்னு பாருங்கள். ராஜேந்திர பிரசாந்த் அவர்கள், மஜருலுக் அவர்கள், ஆச்சரிய கிருபாலினி அவர்கள், மகாதேவ் தேசாய் அவர்கள். ஓகே, அதுக்கடுத்தது பாருங்கள். இந்திய பணியாளர்கள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட காரணம் என்ன? அதாவது இந்திய பணியாளர்கள் சங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உருவாக்குறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்தியர்களுடைய நல பணிகளை வந்துட்டு பயிற்சிக்கு வந்து கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆண்டில் நிறுவப்பட்டிருக்குன்னா 1905களில் நிறுவப்பட்டிருக்கும். பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியினர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு மேம்பாட்டுகள் வந்து அதிகமாக வந்து செய்யணுன்றதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பகிஷ்கிருத் ஹிதகர்ணி சபா. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்சுவலாக விஷயம். ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து முடிஞ்சால் ஞாபகம், மேபி ரிவிஷனுக்கு வந்திருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கும். நிறைய ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும். கிடையவே கிடையாது. நீங்கள் அதிகமாக படித்தா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதான் வந்து ஜென்ரலான விஷயம். ஸோ பாருங்கள். அம்பேத்கர் அவர்கள் பக்ஷித்கிருத் ஹிராகிரணி சபை என்ற அமைப்பை நிறுவினார். இந்த கேள்வி உங்களுக்கே தெரியும் எப்படி கேட்பாங்கன்ட்டு. அதாவது பக்ஷ்கிருத் ஹிராகிரணி என்ற சபையை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அம்பேத்கர் அவர்கள் தனித்து விட்டவர்கள், அதாவது தனிச்சு விடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஒரு அமைப்பு வந்து உருவாக்குவார், நல அமைப்பை வந்துட்டு. அதுதான் வந்துட்டு இந்த பக்ஷிகிருத் ஹிதகாரணி அப்படின்னு சொல்கிற அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து ஒரு பத்திரிகை தொடங்குவார். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, முக்நாயக் என்ற பத்திரிகை எந்த அமைப்பிற்காக தொடங்கியான்னு கேட்பாங்க. இல்லை யார் தொடங்கினான்னு கேட்பாங்க. இல்லை இதே கேள்வியை பக்ஷ்கிருத் ஹிதகாரணி சபைக்காக அம்பேத்கர் அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா முக்நாயக் என்ற பத்திரிகை வந்து தொடங்குறார். ஓகேங்களா? தீண்டத்தகாரர்கள் மீது வந்து விதிக்கப்பட்ட இடர்பாடுகளை வந்துட்டு கலைக்கிறதுக்காக பாடுபடுவார். ஓகேங்களா? ஸோ தேசியவாதிகளோட ரவுல் சட்டம் எதிர்க்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காலனி ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து அடக்குமுறை செய்யறதுக்காக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் வந்து விசாரணை இல்லாமல், நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கால வரிசைப்படி கொஷினில் நீங்கள் எப்படி வந்து விசாரணை இல்லாமல் வந்துட்டு ரவுல் சட்டத்தின் மூலயமா வந்துட்டு உள்ள அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். B.R. அம்பேத்கர் அவர்கள் வழி நடத்தப்பட்ட மகத் சத்தியாகிரகம். நான் முன்னாடி இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. மகத் சத்தியாகிரகம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ தீண்டாமை கொடுமைக்கு உள்ளடக்கப்பட்ட மக்களின் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுத்து தர வேண்டும் என்று இதற்காக அமைப்பு உருவாக்குறார். ஓகேங்களா? காந்தி இர்வின் ஒப்பந்தம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 1931. ஆக்சுவலாக நான் எப்போயோ ஏதோ ஒரு வீடியோவில் வந்து 1931 பதில் வேறு எதாவது சொன்னான்னு தெரியல. ஸோ வந்து யாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன். மேபி ஸ்பீடாக எல்லாம் இருந்து வாசிக்கும் போது தப்பாக வாசிச்சிருக்கலாம், சொல்லும் போது தப்பாக சொல்லியிருக்கலாம். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 1931. ஓகேங்களா? காந்தி இர்வின் பேக்ட். காந்தி விடுதலையான பிறகு சத்தியாகிரக பிரச்சனைகள் கைவிட உறுதியேற்றார். இந்த பேக்கில் தான் என்ன பண்ணுறாங்க, இதில் என்ன வந்து பேசிக்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து சிறையிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து சத்தியாகிரகத்தோடைய பிரச்சாரங்களை வந்துட்டு பிரச்சனைகளை வந்து கைவிட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி உங்களுக்கே தெரியும். 13வது ஏப்ரல் 1919களில் வந்து நடக்கும் மிக கொடுமையான
ஒரு விஷயம் வந்து இழைக்கப்பட்டது இந்தியர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2000க்கு மேற்பட்ட மக்கள் வந்துட்டு இந்த பகுதியில அதாவது ஜாலியன்வாலாபாக் ட்ராஜடில வந்து இருந்திருக்காங்க. மக்கள வந்து குறி வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குண்டுகள் வந்து தீர சுட்டுட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு புல்லட் வந்து ஒரு அதில 6 பிஸ்டல் ஏத்துறாங்கன்னா, அப்ப மேபி அவங்க வேற வேற டெக்னிக்ஸ்ல இல்ல வேற வேற இதில வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்ப குண்டுகளும் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த கல் மாரி ஒரு வீசுவாங்க. அந்த இது வந்து மக்கள வந்துட்டு எத்தன பேர் சாகுறாங்கன்னுலாம் யோசிக்காம, எவ்வளோ காலியாகுதோ ஒரு மாரி ஃபன்னா விளையாடியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு அவங்க கிட்ட பிஸ்டல் வந்து இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து அடிச்சிருக்காங்க. இதில எத்தன பேர் இறந்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, 379 பேர்கள் வந்து இறந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாக தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவருடைய பட்டத்தை வந்து துறந்திருப்பார். ஓகேங்களா? அந்த பட்டத்தை துறந்திருப்பார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாணங்கள் இரட்டையாட்சி. இத நான் வந்துட்டு உங்களுக்கு ஆக்ட் சொல்லும்போதே சொன்னேன். மாகாணங்களிலும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்ட்ரல்ல மையத்திலயும் வந்துட்டு இரட்டையாட்சி எப்போ வரும் அப்படின்ற மாரி. ஏன்னா 1919 அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் யோசிப்பீங்க. அதில ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துட்டு நீங்க பண்ணாதீங்க. மாகாணங்கள்ல எப்ப, மத்தியில எப்ப அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1919கள்ல இந்திய கவுன்சில் சட்டம் மாகாணங்களில் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ப்ராவின்சஸ்ல கொண்டு வந்தது 1919 ஓகேங்களா? பூனா பேக்ட் பத்தி அன்னைக்கே படிச்சோம். பிராமணர் இல்லாத இயக்கம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பிரதம அமைச்சர் ராம்சே மெக்டானால்டின் வகுப்புவாத அறிக்கை. இது ஓகே. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் படிச்சுப்போம். 1931கள்ல ஆகஸ்ட்ல பிரிட்டிஷோட பிரதமரா இருந்தவர் யாருன்னா, ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்றவர் தான். அவரு வந்து ஒரு அறிக்கை விடுவார். ஓகேங்களா? அந்த அறிக்கைய பத்தி பார்ப்போம். காந்தியடிகள் அவர்களுக்கும், அம்பேத்கர் அவர்களுக்கும் இடையே வந்து தனி தொகுதிகள் குறித்து வந்து விவாதம் ஏற்படும். ஓகேங்களா? இந்த நீங்க படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பக்கத்துல. பிரிட்டிஷோட பிரதமரா இருந்த அவரு தலையிட்டு என்ன பண்றாருன்னா, நீங்க வந்து முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாரி அவர் சொல்லுவார். ஓகேங்களா? கடைசில எப்படி ஃபினிஷ் பண்ணுவாரு அப்படின்றத பார்க்கலாம். இடஒதுக்கீட்டுடன் கூடிய தனி தொகுதிகளை பிரிட்டிஷ் அரசு ஏற்றுக்கொண்டது. ஸோ 1932கள்ல ஆகஸ்ட் மாதம் வந்து பிரிட்டிஷ் பிரதமரான ராம்சே மெக்டொனால்ட் வந்து அறிக்கை விடுகிறார். காந்தியடிகளுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் இடையே தனி தொகுதிக்கான விவாதங்கள் ஏற்படுகிறது. அதில வந்து பிரிட்டிஷ் பிரதமர் வந்து தலையிட்டு என்ன பண்றாங்க, முடிவெடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3வது வட்டமேசை மாநாடு 1932கள் நடக்கும். அது சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து மீண்டும் கையில் எடுக்க காங்கிரஸ்க்கு தீர்மானிக்கும். ஓகேங்களா? சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் வந்து இந்த கேள்வி எப்படி வரும்னா, சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் கையில் எடுக்க காங்கிரஸ் வந்து தீர்மானித்த மாநாடு எதுனா 1932கள் இருக்கக்கூடிய வட்டமேசை மாநாடு. 3ஆம் வட்டமேசை மாநாடு. விவசாயிகளுக்கும் தொழிலாளருக்கும் மற்றும் ஏனையோர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எப்பயும் போல தான் பெசன்ஸ் லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஜவஹர்லால் நேருகளும் காந்தியடிகள் உட்பட்ட சுமார் 1,00,000 பேர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள். 3ஆம் வட்டமேசை மாநாடுகளுடைய இதில். ஸோ அதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வட்டமேசை மாநாடுக்கு ஏன் இப்படி போகிறாங்கன்னா, தோல்வி அடைஞ்சிடும் ஆக்சுவலாக அந்த மாநாடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கம் கிலாபத் மாநாட்டில் 1920இல் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு செய்தார்கள். கிலாபத்தில் தான் வந்து 1920ல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு செய்கிறாங்க. கல்வி நிறுவனங்களும் நீதிமன்றங்களும் புறக்கணிக்கப்பட்ட திட்டம் வந்து அலகாபாத்தில் முடிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் பற்றி கேட்டிருக்காங்க. இந்திய விடுதலை சட்டம் சௌரி சௌரா வந்து 1922களில் நடந்திருக்கும். அதை பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் இது பாருங்க. 1930இல் 375 கிலோமீட்டர் தூரம் தண்டி யாத்திரை சென்று சட்டத்தை மீறி உப்பெடுத்தார்கள். ஸோ வந்து இப்போ தண்டி யாத்திரை உங்களுக்கு தெரியும் உப்பெடுத்தாங்க யாருன்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை கிலோமீட்டர்னா 375 கிலோமீட்டர் வந்து. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாபிக் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ரிவிஷன் பார்த்துக்கலாம். ராம்சே அவர்கள் 1932 ஆகஸ்ட் மாதம் பிரிட்டிஷ் வந்து பிரதமராக இருக்காரு. அவர் வந்து அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையின் காரணமாக என்ன ஆகுதுன்னா, ஒரு வகுப்புவாதத்துக்கு தனி வகுப்பு கோரிக்கைக்கு வந்து அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்திக்கும் வந்து சண்டை வந்து ஒரு விவாதம் ஆர்குமெண்ட்ஸ் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. சுயராஜ்ய கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். தீவிர அரசியல் ஈடுபாடும் பேரவைகளும் முடக்கவும் விரும்பினார்கள். பூனா பேக் நம்ம ஃபஸ்ட்டே படித்தோம். மாகாணங்கள் இரட்டையாச்சு, மத்தியத்தில் இரட்டையாச்சு. 1913களில் ஏப்ரல் 13ஆம் தேதி வந்துட்டு ஜாலியன்வாலாபாக் ட்ராஜடி நடக்கும். அதில் வந்து 379 பேர்கள் இருக்கிறார்கள். ரவீந்திரநாத் தாகூர் வந்து பட்டத்தை துறக்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காந்தி விடுதலை. இது காந்தி இர்வின் பேக்டோட இயர் 1931 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் மகர் சத்தியாகிரகத்தை தொடங்குவார். எதுக்கு அப்படின்னா, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளப்பட்ட மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேசியவாதிகள் ரவுல் சட்டம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் முக்கியமானது. பகிஷ்கிருத்
ஹிதகாரணி சபா அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு தொடங்கியவர் அம்பேத்கர் அவர்கள். ஓகே. அதுக்காக தொடங்கப்பட்ட பத்திரிகை மூக் நாயக் பத்திரிகை. ஓகேங்களா. இந்திய பணியாளர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1905. ராஜேந்திர பிரசாந்த் அவர்களும் நெக்ஸ்ட் மஹரூல் அக்ஷ் அவர்களும் ஆச்சரிய கிருபாலினி அவர்களும் மகாதேவ் தேசாய் அவர்களும் வந்துட்டு அதாவது சத்தியாகிரகம் சாம்பிரான் சத்தியாகிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து உடன் சென்றவர்கள் காந்தியடிகளுடன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேல்ஸ் வந்தப்போ 1921 இந்திய மக்கள் வந்து புறக்கணிக்கிறார்கள். புறக்கணிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நாடு முழுவதும் வேலை நிறுத்தங்கள் ஏற்படுது. ஒத்துழையாமை இயக்கம் இன்னும் வலுவடையுது. நெக்ஸ்ட் பாருங்க, காந்தியடிகள் தண்டி யாத்திரை பயணம் சென்றது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 1930களில். நெக்ஸ்ட் ராஜாஜி அவர்கள் சுயராஜ்ய கட்சியின் தொடர்பில்லாத ஒருவர், மற்ற மூவரும் வந்து தொடர்பு கூடியவர். 1919 வந்து இந்திய கவுன்சில் சட்டம் வந்து ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிப்பதற்கான ஒரு சதி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். அம்பேத்கர் அவர்கள் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். கரெக்ட். ஆனால் இந்துக்கும் முஸ்லீம்களையும் ஒருங்கிணைக்க தொடங்கினாரான்னு கேட்டால் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தலும் அரசு வழங்கிய பட்டங்களையும் திருப்பி அடைக்கிறதா வந்துட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சைமன் குழு வந்து முஸ்லீம் லீக் வந்து வரவேற்றாங்கன்னா இல்லை, முஸ்லீம் லீக் வந்து வரவேற்றிருக்க மாட்டாங்க. மற்ற எல்லாமே கரெக்ட் தான். காந்தியடிகள் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமம் தொடங்கினார் என்பதும் கரெக்ட். நெக்ஸ்ட் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு வழக்கறிஞர் என்பதும் கரெக்ட். 2வது வட்ட மேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார்ன்றது கரெக்ட். இங்கே இயர் கொடுத்துட்டாங்க. பிராமண நல்லுதவி இயக்கம் 1916, சாம்பிரான் இயக்கம் 1917, கேடா சத்தியாகிரகம் 1918, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் 1930. இங்கே பாருங்க, தலித் பகுஜான் இயக்கம் தொடங்கியவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். சுயமரியாதை இயக்கம் தொடங்கியவர் யாருன்னா பெரியார் அவர்கள். சத்தியாகிரக சபையை வந்து ரவுலட் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ சத்தியாகிரகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தவறு எதுன்னு பார்த்தா பஞ்சாப் துணை ஆளுநர் வந்து ரெஜினால்ட் டயர் அவர்கள். தப்பு. ஸோ வந்து எங்க துணை ஆளுநராக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். எனக்கு 5 கொஸ்டின்ஸ்க்கு யாருக்கு வந்து ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நீதிமன்ற ரவுலட் ஆக்ட் சட்டத்தை வச்சு கொண்டது 1919. ஸோ வந்து 2 அமிர்தசரஸில் நடைபெற்ற அந்த மக்கள் வந்து தாக்குதல் வந்துட்டு 1, சௌரி சௌரா வந்து 4ஆவதாக வரும், கல்கத்தா வந்து 3ஆவதாக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, நாம் சுத்ரா இயக்கம் அப்படின்னும் போது கிழக்கு இந்தியாவில் வரும், ஆதித்திறமை இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது வடமேற்கு இந்தியா, சத்தியசோதக் சபா வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் வெஸ்ட் இந்தியா. ஓகேங்களா, மேற்கு இந்தியாகளில். நெக்ஸ்ட் வந்துட்டு திராவிட இயக்கம் பார்த்தா நம்ம கிழக்கு இந்தியாவில். 1923களில் மோத்திலால் நேரு அவர்களும் சிஆர் தாஸ் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி சுயராஜ்ய கட்சி. இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 1929களில் வந்து ஏற்றுவார்கள். நெக்ஸ்ட் சைமன் கமிஷனில் இந்தியர்கள் ஒருவர் கூட இல்லை அப்படின்றதுக்காக சைமனை திரும்பப்போ கோபேக் சைமன் அப்படின்னு சொல்வார்கள். அதில் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான தலைவர் அவர்கள் வந்து தடியடி பெற்று இறப்பார்கள். அதன் பிறகு வந்து அந்த தடியடி பெற்று இறந்தவருக்காக ஒரு கூட்டம் வந்து அமைப்பார்கள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆச்சரிய கிருபாலினி யாருன்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்ப காந்தி தனது வெற்றிகரமான நீங்கள் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து வெற்றிகரம்னு ஒரு வார்த்தை இருக்குது. முதலாவது சத்தியாகிரக போராட்டம் வந்து சாம்பிரான். காந்தியடிகளுடைய அரசியல் குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலே. இன்னொரு கேள்வி கேட்குறேன். காந்தியடிகள் வந்து ரொம்ப ஒரு புத்தகத்தை விரும்பி படித்து எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம், எனக்கு பிடித்த ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஆத்தர் புக்கோடைய பேர் சொல்லியிருப்பாரு. அந்த ஆத்தர் பேரும் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியும் கேட்டிருக்காங்க, டெட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அந்த ஆத்தர் பேர் என்ன, ரஷ்யாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஈவினிங் வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் பார்க்கலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி, மீண்டும் டிஎன் டெட்டில் வந்து ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் தெரியும். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.